Hi friends, welcome to Chennai food. நாம முறுக்கு செய்யறதா இருந்தா அரிசியை கழுவி காய வச்சு அரைச்சி அதுக்கு அப்புறமா தாங்க செய்வோம். இனிமே அதுக்கு அவசியம் இல்லங்க. வீட்ல இருக்கக்கூடிய அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொட்டுக்கடலை முறுக்கு செய்யறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்பம் மாவை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 2 கப்பு பச்சரிசி மாவுக்கு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஒரே கப்பு, ஒரே அளவுள்ள கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை நாம் அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நாம் மிக்சிங் பவுலுக்கு மாற்றணும். நீங்கள் எந்த பவுலில் மாவு பிசைறீங்களோ அந்த பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த 2 கப்பு பச்சரிசி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு முறுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த போல் செஞ்சுக்கோங்க. நீங்கள் 1 கப்பு போட்டு கூட குறைவாக செஞ்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் எடுத்திருக்கேன். இந்த சீரகத்தை கையில் போட்டு நல்லா கசக்கிட்டு சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும். உங்களுக்கு சீரகம் பிடிக்கலன்னா நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு வேண்டாம்னா நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இல்லை எள்ளே சேர்க்காமலும் செய்யலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக சால்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை எடுத்து லேசாக உருக்கி வச்சுருக்கேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லை லேசாக உருக்கிட்டும் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டருக்கு பதில் நீங்கள் சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். பட்டர் சேர்க்கறதுனால முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியான ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி குறைவாக விட்டாலும் உங்களுக்கு முறுக்கு அருந்து போயிடும் பிழிய சொல்ல. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும், கிறிஸ்பினஸ்ஸே இருக்காது முறுக்கில். அதனால் பதமாக திட்டமாக போட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை நாம் முறுக்கு குழலில் போட்டுக்கலாம். நான் இந்த முறுக்கு குழல் தாங்க எடுத்திருக்கேன். 2 ஹோல்ஸ் இருக்கிற அச்சு தான் எடுத்திருக்கேன். உள்ளே லேசாக ஆயில் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரண்டியில் தான் நம்ம பிழிஞ்சிக்க போகிறோம். நான் 2 ஜல்லி கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நாம் எண்ணெயில் போட்டுக்கலாம். முறுக்கு குழலில் எவ்வளவு மாவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மாவு போட்டு முறுக்கு குழலை நான் மூடிட்டேன். இப்போ நம்ம இந்த கரண்டியில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மாவு அருந்து போகாமல் நல்லா சூப்பராக வருது பாருங்கள். நாம் எடுத்து விட்டால் தான் வருது. இந்த பதத்தில் மாவு இருந்தால் கரெக்டாக வரும். இதே மாதிரி இந்த கரண்டியில் நான் பிழிஞ்சிக்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எண்ணெயில் பிழிய வரும்னா நீங்கள் எண்ணெயிலே கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை அப்படியே ஒட்டி விட்டுடுங்க. நான் முறுக்கு பொரிக்கிறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு நம்ம எண்ணெயில் போட்டால் சட்டுன்னு மேலே வரணும். அது மாதிரி வந்ததுக்கப்புறமா முறுக்கை போடுங்க. பாருங்கள் நல்லா சட்டுன்னு எழும்பி வருது. ஐ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிழிஞ்ச முறுக்கை நான் இதில் போட்டுடுறேன். பொறுமையாக இறக்கி விட்டு போட்டிங்கன்னா எண்ணெய் கையில் தெரிக்காது. ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். முறுக்கு நல்லா கோல்டன் கலரில் வரணுங்க. லைட்டு கோல்டன் கலர் வரணும். எண்ணெயில் சலசலப்பு அடங்கணும். அதுக்கப்புறமா தான் நாம் முறுக்கை எடுக்கணும். அது வரைக்கும் எண்ணெயில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. முறுக்கு பாருங்கள் இப்போ நல்லா கோல்டன் கலரில் செவந்துருச்சு. எண்ணெயில் சலசலப்பும் அடங்கிருச்சு. இந்த டைமில் நாம் முறுக்கை எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பொட்டுக்கடலையை அரிசி மாவு வச்சு தாங்க இந்த முறுக்கை செஞ்சுருக்கோம். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு வச்சு செஞ்சுருக்கோம். இதுக்காக நம்ம அரிசியை ஊற வச்சு கழுவி அரைச்சிலாம் நம்ம இந்த முறுக்கை செய்யலை. சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக இந்த முறுக்கை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இந்த சத்தத்துலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவும் பொட்டுக்கடலையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். இந்த குவாரண்டைன் டேஸில் வீட்டில் எல்லாருக்குமே நம்ம ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தா மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
பொட்டுக்கடலை முறுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.